ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பாசிப்பருப்பு வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பை 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் மிதமான தீயில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியிலலாம் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி மசிச்சாலே போதும். இப்போது இது கூட 2 கப் அளவு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பருப்பில் இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் எல்லாமே நல்லா மசித்ததுக்கப்புறமா இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக வச்சுக்கலாம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போது இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கலந்துடலாம். நெய் உங்களுக்கு அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட் ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிடும். இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,